அனைவருக்கும் வணக்கம். நேற்று நம்ம முழு வெற்றியை கொடுத்துருக்கோம். சைபர் 38 அதுக்குரிய இதில் தான் இங்கே 672 அப்படிங்கிற ஒரு எண்ணுக்கு வந்து நம்ம நேற்று எடுத்தது. சைபர் 32 828 139. இதில் சொன்ன போனால் 0 அப்படிங்கிறது நம்ம இங்கே இன்னும் 1 எடுத்திருக்கோம். 3க்கு 3 9 அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல 8 இருக்குது. இங்கே 038 அப்படின்ட்டு இருக்குது. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 3 அல்லது 8 அப்படிங்கிற மாதிரி நம்ம டேரெக்டாகவே கொடுத்துருந்தோம். அதில் 3ம் 8ம் அப்படியே டேரெக்டாக பிசியில் வந்துருச்சு. 038 அப்படிங்கிறது முழு ஒரு வெற்றியாக நம்மளுக்கு வந்திருக்கு. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி தினசரி நம்ம நிறைய வெற்றிகளை பார்ப்போம், நிறைய கணிப்புகளை நம்ம பார்ப்போம். இந்த ஒரு வாரத்துலேருந்து அடுத்த வாரம் திங்கக்கிழமைக்குள்ளே எத்தனை தடவை நம்மளோட கெஸ்ஸிங்கில் என்னென்னலாம் வந்திருக்கு, என்ன மாதிரிலாம் வந்துருச்சு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நான் அடுத்த வாரம் திங்கக்கிழமை போடக்கூடிய வீடியோலையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். தொடர்ச்சியாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், எங்கே வந்து கரெக்டான கெஸ்ஸிங்கில் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம், என்ன ஃபார்முலா அப்படிங்கிற எல்லா தகவலும் உங்களுக்கு ஈஸியாகவே தெரியும் அப்படிங்கிறத இது மூலிமா சொல்லிக்கிறேன். 038 அதே மாதிரி பிசியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 55 05 அப்படிங்கிற மாதிரி. ஏபியில் ஜஸ்ட்டு நம்ம எடுத்த கணிப்பு 83 41 சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ் நம்பராக தான் நம்ம எடுத்துருந்தோம். இதுதான் நம்ம எடுத்த நேற்று கணிப்புகளோட தகவல். இதுதான் இன்றைக்குரிய கெஸ்ஸிங் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அதே தான் நம்ம பவர் சார்ட்டை தான் நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். பவர் சார்ட்டில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்படி இருக்குது, பவர் சார்ட்டில் என்ன சைபர் 38 அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். 0க்கு வந்து நம்மளுக்கு 3, 3க்கு வந்து 6, 8க்கு வந்து 1. காமனாக பார்த்தீங்கன்னா 3 6 1 361 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 038 இங்கே 0க்கு 5, 3க்கு 8, 8க்கு 3. ஸோ 583 583 அப்படிங்கிறது காமனாக டேரெக்டாக அந்த பவர் சார்ட்டில் பார்த்தா 583 கிடைக்கிது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 361 583 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கிது. சொல்லப்போனால் நம்மளுக்கு இதில் தான் 361 580 இதில் ஜஸ்ட்டு எழுதி காமிக்கிறேன். 360 0க்கு 3, 3க்கு 6, 8க்கு 1. அதே மாதிரி 0க்கு 5, 3க்கு 8, 8க்கு 3 583 361 அப்படிங்கிறது காமனாக இந்த பவர் சார்ட்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எண்கள். ஓகேவா? இப்போ இந்த பேட்டர்ன் படியாக நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இந்த பேட்டர்ன் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா ஒரு நாள் கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவ் நம்பராக, ஒரு நாள் டேரெக்டாக. இப்போ நேற்று நம்மளுக்கு இதுலேருந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு போர்டில் கிடச்சிருக்கு. ஆல் போர்டு சொன்ன மாதிரியே 3 8 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அப்படிங்கும்போது இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். இன்றைக்கி 2 போர்டில் மாறும், 2 போர்ட்லேயோ இல்லை ஒரு போர்ட்லேயோ மாறும். அந்த மாறினா அது எப்படி நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு நாள் இதே ஸ்டாண்டர்டான ஃபார்முலாவில் யூஸ் பண்ண முடியாது. இதே ஃபார்முலாவில் யூஸ் பண்ணலாம், பட் கொஞ்சம் நம்மளுக்கு கணிப்புகளை லைட்டாக போர்டில் ஸ்லைட்டாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேறு மாதிரி பேட்டர்னில் இன்றைக்கி ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் தொடர்ச்சியாக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் நம்ம சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதை வச்சு நீங்களும் கெஸ்ஸிங் எடுத்து பார்க்கலாம். இவ்வளோ தான் வந்து நம்ம சொல்கிற விஷயங்கள், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்ம இன்றைக்குரிய கணிப்புகள் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே இப்போ இந்த மாதத்தில் நம்மளுக்கு வந்த ரிசல்ட்டு திரும்பி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த 038 திரும்பி வருமானு யாரும் நினச்சிருக்க மாட்டோம். 038 தெளிவாகவே நம்மளுக்கு வந்திருக்கு. சரியா? இப்போ இதே போன தடவை இந்த 038 ரிசல்ட் வரும்போது நம்ம என்ன கணிப்பு எடுத்தோம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். 038ங்கிற ரிசல்ட்டு நம்ம போன தடவை கணிப்பு வந்து நம்ம எடுத்துருந்தோம். ஆனால் அந்த கணிப்புகள் என்னால் இப்போ கண்டுபிடிச்சி எடுத்து காமிக்க முடியல. இருந்தாலும் இப்போ டைரெக்டாக நம்மளுக்கு வந்து இன்றைக்குரிய கணிப்புகளுக்குள்ளே போயிடுவோம். இப்போ 038 அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டு நான் எழுதிக்கிறேன். 038 அப்படிங்கிற ரிசல்ட்டை நான் எழுதிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்ன விஷயங்கிறது புரியும். வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் ஸ்கிப் பண்ணுங்கள், பண்ணலாம் போங்க, அதை பற்றிலாம் பிரச்சனை கிடையாது. என்ன சொல்கிறோம், என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு இது போட்டையா, இதில் இப்படி இருக்கா, ரைட்டாக இதை அப்படியே எடுத்துக்கலாங்கிற மாதிரி இல்லை. என்ன விஷயங்களை சொல்ல வரோங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 0க்கு வந்து 8, 0க்கு வந்து 9, 0க்கு வந்து 1. சரி, இந்த 3 எண்கள் எப்படி வந்துச்சு? மொட்டையாக இதில் எடுத்தால் எல்லாத்தையுமே தான் புரிஞ்சிடும். 8 9 1 அப்படிங்கிறது. சரி, ஓகே, இதில் இவ்வளோ கொடுத்துருக்காரு, இது கொடுத்துருக்காரு, இது கொடுத்துருக்காருன்றதுலாம் பிரச்சனை கிடையாது. ஏன் வந்துச்சு, எதனால் இப்படி இந்த இருக்குது, ஏன் இந்த 8 9 1ங்கிறது வரிசையாக ஃபுல்லாக ரேண்டம் நம்பரை எடுத்திருக்காப்புல அப்படிங்கிறதுலாம் சொல்கிறதுக்கு தான்.
இப்போ 0க்கு வந்து 7 பவர், 8 பவர், 1 பவர், 9 பவர், 6 பவர். இந்த 0ன்னு பார்த்தா இந்த 0வை சுற்றி இவ்வளோ எண்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. அதாவது 0க்கு 9, 0க்கு 1, 0க்கு 8, 0க்கு 6, 0க்கு 7. சரி, இப்போ இந்த இதில் நம்ம எடுத்திருக்க கணிப்பு 0 அப்படிங்கிற ஒரு போர்டுக்கு வந்து நான் 8, 9, 1 அப்படிங்க எடுத்திருக்கேன். அந்த 8, 9, 1ங்கிறது 0க்கு 8, 0க்கு 9, 0க்கு 1. ஏன் 7 வராதா அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் கேட்பாங்க. அந்த பேட்டர்ன் படி பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த 3 எண்ணு தான் கிடைக்கிது. சரியா? ஸோ நம்ம வந்து இந்த 0ங்கிற எண்ணுக்கு 9, 1, 8 அப்படிங்கிற ஒரு எண்ணு தான் நம்ம போர்டில் 3 எண்ணு பார்க்குறோம். 8, 9, 1. 0க்கு 8, 0க்கு 9, 0க்கு 1. ஒரு போர்டுக்கு 3 எண்ணு அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல கிடைக்கிது. அதுக்கப்புறம் இந்த 3 அப்படிங்கிற ஒரு எண் இருக்குது. இந்த 3க்கு நம்மளுக்கு 3 இறங்கலாத்துக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. சரியா? ஆக்சுவலாக 0க்கு 3 தான் பவர். இன்றைக்கி போர்டில் வந்து 0 அப்படிங்கிறது திரும்பி வருமானா பழைய ரிசல்ட்டில் 0 வந்திருக்கு. அப்படிங்கும்போது இந்த ரிசல்ட்டில் 3 வரும். ஒரு போர்டில் அதே எண் 0 அப்படிங்கிறது இருந்தால் மறுநாள் வந்து 3 அப்படிங்கிறது போர்டில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் 0க்கு 8, 9, 1, 3க்கு வந்து 3 இருக்குது. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 6, 9 இருக்குது. அப்படிங்கும்போது 3க்கு வந்து 6, அதே மாதிரி பார்த்திங்கன்னா 3க்கு வந்து 9 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 விதமான பவர் எண்ணை எடுத்துருக்கோம். 3க்கு வந்து 6 பவர், 3க்கு வந்து 9 பவர். அப்படிங்கும்போது பி போர்டை பொறுத்த வரைக்கும் 3, 6, 9 அப்படிங்கிறத எடுத்துருக்கோம். இதுக்கு அடுத்தபடியாக சி போர்டை பார்ப்போம். சி போர்டில் நேற்று ரிசல்ட் 8. எனக்கு இன்றைக்கி என்ன அப்படின்னா, ஒன்று இந்த 3 அப்படிங்கிறது பி போர்டில் இறங்கணும், அப்படி இல்லைன்னா இந்த 8ங்கிறது இறங்கணும். அதனால் இந்த ரெண்டுமே வந்து எனக்கு இன்றைக்கி என்னுடைய கணிப்புகள் பார்க்கும்போது இந்த 3 அல்லது 8 போர்டில் அப்படியே இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. மேக்ஸிமம் டபுள்ஸு, அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து ஃபுல் பவராக வரலாம். அப்படிங்கிறனால தான் நம்ம 8ங்கிறது கண்டினியூவாக 2 இடத்துல நம்ம 8, அப்படின்னா 8க்கு 2 பவர், 8க்கு வந்து இந்த இடத்துல 2க்கு பவர். அப்படிங்கும்போது 8க்கு 2 அப்படிங்கிற மாதிரி இந்த பவரை கொடுத்துருக்கோம். சரியா? சரி, நேற்று என்ன நம்ம கெஸ்ஸிங் நம்ம எடுத்துன்றதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம எடுத்தது நேற்று 3 செட்டு தான். இதில் 0, 3, 8 அப்படின்றது. ஓகேவா? ஸோ நம்ம இந்த இடத்துல 2 எடுத்தோம். ஆனால் இது ஜஸ்ட் ஒரு டேரெக்டாக எந்த இடத்துல நேற்று நம்ம விட்டு போனது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 0, 3 டேரெக்டாக இருக்குது. இந்த 8 மொத்தம் இன்னொரு போர்டில் நம்ம இன்னொரு செட்டில் கொடுக்கும்போது அந்த 8ங்கிறது இதில் வந்துடுது. அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த இடத்துல இந்த 1, 9 எடுத்துக்கிறோம். ஓகேவா? இந்த 1, 9 எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இங்கே இருக்கிற 8 தனியாக எடுத்து 198ன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு எண்ணை நம்ம பார்க்குறோம். 198 அப்படிங்கிற ஒரு எண்ணை நம்ம தனியாக பார்க்குறோம். சரி, ஓகே. இப்போ நம்ம போர்டில் எடுத்தது 838, 968, 192, 198, மொத்தம் 4 செட்டு. ஆக்சுவலாக 3 செட்டு தான். நம்ம நேற்று வந்த பேட்டர்னில் எங்கே விட்டு போயிருக்கு, அப்போ அந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்கோம், எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து மிஸ்ஸிங்கில், அதாவது கெஸ்ஸிங் எடுக்கும்போது, கணிப்புகள் எடுக்கும்போது எந்த இடத்துல கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்து தான் அந்த இடத்த வந்து இன்றைக்கி சரி பண்ணி 198, 198 அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். 838, 968, 192, 198 இவ்வளோ தான் நம்ம எடுத்த கணிப்பு. பிசியை பொறுத்த வரைக்கும் 0, 0, 3க்கு 0, 8க்கு 0. இந்த இருக்குது பாருங்கள், 3க்கு 0, 8க்கு 0. ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துல 62ன்னு இருக்குது. இந்த இடத்துல 38, 68 அப்படிங்கிறது காமனாக போயிடும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, நம்ம 98ஐயும் கவர் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 62 அப்படிங்கும்போது 98 இங்கே இருக்குது, 98 இங்கே இருக்குது. அப்படிங்கும்போது இந்த இடத்துல என்னென்னா இப்படி மாறி வரதுனால இந்த 62 அப்படியே எடுத்து நம்ம பிசியில் கொடுத்துருவோம். ஏபியை பொறுத்த வரைக்கும் இங்கே மேலே இருக்கிற எண் அப்படியே டேரெக்டாக 83 எடுத்தாச்சு, 96 எடுத்தாச்சு, 19 எடுத்தாச்சு. இதில் எல்லாத்துலேயுமே காமனாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 9, 8 தான் காமனாக காமிக்குது. 9, 8. ஸோ நம்மளுக்கு ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 9, 8 தான். இவ்வளோ தான் நம்ம எடுக்கக்கூடிய கணிப்புகள். மறக்காமல் திரும்பவும் சொல்கிறேன், நம்ம சேனலை லைக் பண்ணிக்கங்க, மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க. ஃபாலோ பண்ணாமல் நிறைய நண்பர்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் நம்மளுக்கு தினசரி நம்ம போடுற கணிப்புகளில் என்ன விஷயங்கிறது புரியும். நான் திரும்ப சொல்கிறேன், இதை சும்மா அப்படியே பார்த்து எடுத்து நம்ம வந்து கெஸ்ஸிங் எடுக்கிறத விட எப்படி, ஏன், என்ன, எதனால் இது வந்துச்சு அப்படிங்கிறத அந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களுக்கும் கணிப்பு எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். நம்மளுடைய சேனலில் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிங்க, மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. திரும்ப அடுத்த வேலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.